ஓம் சாந்தி. இன்று நாம் வேல்யூஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸினுடைய இறுதி நாளுக்கு வந்திருக்கின்றோம். இதை நம்ம நிறைவு நாள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு புது ஆரம்பத்திற்கான ஒரு தொடக்கமாகத்தான் இருக்க போகின்றது. நீங்கள் எத்தனையோ சர்டிஃபிகேட்ஸ் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு அகடாமிக்கில் ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் இந்த கோர்ஸு, அதுலேயும் குறிப்பாக வேல்யூஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்பது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இது நமக்கு நடைமுறைப்படுத்தும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு நன்றாகவே கிடைக்கும். ஒரு டூலுக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது. ஆனால் அதை யார் எங்கே எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய மதிப்பு உயருகின்றது. உதாரணத்துக்கு நாம் கத்தியை எடுத்துக்கிறோன்னு வச்சிங்க. இந்த கத்தியை நாம் காய்கறிகள் வெட்டுறதுக்கோ பழம் வெட்டுறதுக்கோ பயன்படுத்துகின்றோம் வீட்டில் நடைமுறையில். இதே ஒரு கொலைக்காரன் கையில் மாட்டிச்சுன்னா அவன் பிறரை கொலை செஞ்சிடறான், ஒரு தவறான காரியத்துக்கு அதை பயன்படுத்தி விடுகின்றான். இதுவே ஒரு வைத்தியர்கிட்ட சர்ஜன்கிட்ட கிடச்சிதுன்னா அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவரை காப்பாற்றியும் விடுகின்றார். ஆக பொருளை விட அதை பயன்படுத்துகின்றவர்கள் எப்படி அதை பயன்படுத்துகின்றார்கள் அதை பொறுத்து தான் அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த வேல்யூஸ் ஆகட்டும் அல்லது ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஆகட்டும், இந்த ரெண்டும் கூட பார்த்திங்கன்னா நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதை நம்ம மனதளவில் ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் அதனுடைய பலன்களை நாம் பல மடங்கு பெற முடிகின்றது. ஏற்கனவே பல பேர் உங்களுக்கு இந்த கோர்ஸை ஒவ்வொரு மணி நேரமாக ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆக இது 300 மார்க்குக்கான ஒரு பேப்பர். அதில் முதல் 2 பேப்பர் தியரி, நாம் எக்ஸாம் எழுதினோம். 3வது நம்மளுடைய ப்ராக்டிக்கல், அது நம்ம நடைமுறையில். அதுக்காக உங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவலை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அதை சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய ஆதாரத்தில் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஆக இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை நாம் நிறைவு செய்யணுன்னா 2 தியரி பேப்பருக்கு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கோம். ப்ராக்டிக்கலுக்கு இப்போ நமக்கு ஆன்லைனில் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நமக்கு நேரடியாக நீங்கள் எங்கேயும் வர வேண்டியிருக்காது, நாங்களும் அங்கே வர முடியாது. அதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே உங்களுக்கு வைவா ஓசியும் இருக்கும். நீங்கள் அந்த புத்தகத்தை சப்மிட் பண்ண பிறகு அதை எவாலுவேட் பண்ணி அதற்கும் வைவா ஓசிக்கும் சேர்த்து ஒரு 100 மார்க்கு அதிகபட்சமாக உங்களுக்கு கொடுக்க இயலும். அதனால் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை நீங்கள் நிறைவு செய்யணுன்னா இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த தியரியில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்ப்போம். முதல் பேப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதில் மொத்தம் 5 யூனிட் இருந்தது. முதல் யூனிட் டெஃபினேஷன் அண்ட் ஹைரார்கி ஆஃப் வேல்யூஸ். வேல்யூனா என்ன, அது எந்த வரிசை கிரமமாக இருக்கின்றது, அதனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ், எத்தனை வகைகளான இந்த மதிப்புணர்வு நம்மளுடைய வேல்யூஸ் இருக்கின்றன என்பதை பற்றி பார்த்துருப்பீங்க. 3வது எக்ஸ்ப்ளோரிங் த செல்ஃப், தன்னை அறிதல். அது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வேல்யூஸை நாம் வெளியிலேருந்து பெற முடியாது, இதை பணம் கொடுத்து பெற முடியாது, இதுக்காக மார்க்கெட்டும் கிடையாது, அதே மாதிரி சூப்பர் பஜாரும் கிடையாது. நாம் இதை பணத்தின் மூலமாக பெற முடியாத ஒன்று. அப்போ எங்கேருந்து தான் இதை பெற முடியும்? முதல்ல நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தே இதை பெற முடியும். ஏன்னா எப்படி ஒரு ஒளி வெள்ளையாக இருந்தாலும் ஒரு பிரிசன் மூலமாக அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 7 வண்ணங்களாக பிரிகின்றது. ஆக 7 வண்ணங்களுடைய இணைப்பு தான் ஒயிட் லைட்டாக ஆகின்றது. அதே மாதிரி என்னை நான் தெரிந்து கொள்ளும்போது, புரிந்து கொள்ளும்போது, உணரும் போது, அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் என்னிடமிருந்து அந்த தெய்வீக குணங்கள் நமக்கு வெளிப்படுகின்றன. அதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4வது இறைவன், அதாவது சுப்ரீம் சோர்ஸ். ஏன்னா சோல் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்கன்னா அது எதை குறிக்குதுன்னா
ஒரு யுனிவர்சல் லைட்டை தான் அது குறிக்கின்றது. அதே மாதிரி எப்படி ஒரு தந்தையோ அப்படி குழந்தை மாதிரி நாம் இந்த உடலை இயக்குகின்ற ஒரு உயிர் சக்தியாக இருக்கின்றோம். அதை நம்ம செல்ஃப்னு சொல்கிறோம். அதை ஆன்மீகத்தில் ஆத்மா என்று கூறுகின்றார்கள். அது ஒரு புள்ளி வடிவமாக நட்சத்திரம் ஒன்று பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. இதுலேருந்து நாம் முதல்ல வேல்யூஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த அட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை பற்றிய ஒரு கவர்ச்சி ஏன் இருக்கின்றது, காலத்திற்கு ஏற்ப அதனுடைய பலனையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தோம். ரெண்டாவது பேப்பரில் நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல், ஆன்மீக வாழ்க்கை முறை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேயும் 5 விஷயங்களை பார்ப்போம். முதல்ல நாம் ஏர்லி மார்னிங்கில் நாம் எழுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் என்பது பல நன்மைகளை நமக்கு கொடுக்குதுங்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க. இரண்டாவது, ஆன்மீக படிப்பை டெய்லி படிக்கணும். எப்படி இந்த உடலுக்கு உணவு டெய்லி நம்ம கொடுக்குறோமோ, ஒருவேளை சாப்பிடாட்டா கூட நான் சாப்பிடலைன்னு நினைக்கிறோம். சில பேர் அந்த சாப்பிடாத வேலைக்கு சேர்த்து அடுத்த வேலையில் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி இந்த செல்ஃப்னு சொல்லப்படுகின்ற ஆத்மாவுக்கு கூட உணவாக இருக்கிறது இந்த ஆன்மீக கல்வி தான். ஆனால் இந்த கல்வியை நாம் தினமும் படிக்க வேண்டும். மூன்றாவது, ஃபாலோயிங் பியூரிட்டி, தூய்மை எவ்வளோ முக்கியமாக இருக்கின்றது. எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் நாம் எப்படி தூய்மையை கடைபிடிக்கணுங்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான்காவது, உணவு. அந்த உணவு எப்படிப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ணும், ஏன்னா 3 விதமான உணவுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. சதோ நிலையில் இருக்கக்கூடியது, ரஜோ நிலையில் இருக்கக்கூடியது, மூன்றாவது தமோ நிலையில் இருக்கக்கூடியது. இது ஆயுர்வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பழையதாக இருக்கிறது, ரொம்ப காரம் நிறைந்தது, இது எல்லாமே உங்களுக்கு தமோ நிலைமையில தான் வரும். அதனால தான் நாம் சாப்பிட்ற உணவு சாத்விய உணவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து 5வது, சுயநலமற்ற ஒரு சேவை. இது கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. ஏன்னா பிரம்மகுமாரிகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ராஜயோக கல்வி, ராஜயோக தியானம், ராஜயோக வாழ்க்கை முறை, இந்த 3 பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் நாம் பாஸ் வித் ஆனர் ஆகணுன்னா இதை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். மூன்றாவது, ப்ராக்டிக்கல், நடைமுறையில் நாம் ஜேர்னலில் மேனுவலில் என்னென்ன எழுதணும், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 யூனிட் தான் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி அனுபவம் செய்யணும், இதை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இறைவனை நான் எப்படி அனுபவம் செய்வது, ஏன்னா தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்வதை விட ஏற்றுக்கொண்டு அதை அனுபவம் செய்ய வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. நான்காவது, அந்த ஒருவருடன் என்னுடைய அனைத்து சம்பந்தங்களும் எப்படி இருக்கின்றன, இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், அதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமானது. நான்காவது பார்த்திங்கன்னா ராஜயோகத்தில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. இனிஷியேஷன், மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன், ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5வது இந்த வேல்யூஸை எப்படி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இதை தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் இது நம்மளுடைய சர்டிஃபிகேட் கோர்ஸில் என்னென்ன விஷயங்களை நாம் பார்த்தோங்கிறத ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இதுதான் ரீகேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படித்ததை ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் என்ன படித்தோங்கிறது நமக்கு தெரியும். உலகியத்தில் கூட பாருங்கள், அகடமிக் எஜுகேஷனில் கூட எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் வச்சா தான் உங்களுக்கு பாஸ் ஆவீங்க. எக்ஸாமே இல்லைன்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது. பாஸே ஆகலைன்னா ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு நீங்கள் முன்னேற முடியாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கூட நம்ம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது கூட இயற்கையாகவே இருக்கின்றது. அப்போ தான் நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நம்மளுடைய எவ்வளோ சக்தியில் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இதுதான் நம்ம கோர்ஸில் நாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா வேல்யூஸ் அண்டு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்னு எதை நாம் சொல்கிறோம், ஏன்னா இதை பற்றி நீங்கள் படிக்கும்போது ஒரு காம்ப்ரஹென்ஷனாக உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த நிறைவு பகுதியில் உங்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புகின்றேன்.
இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அதில் எந்த விதமான மூட நம்பிக்கைகள் இருக்காது, சத்தியமானதாக இருக்கும், அது உண்மையானதாக இருக்கும், அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள தான் வேண்டியிருக்கும். அதனால்தான் எஜுகேஷனை சொல்லும்போது இருளிலிருந்து பகலை நோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இருள் என்பது ஒருவேளை நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது தான், தூங்குவதற்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நாம் தூங்கவோ அல்லது ஓய்வு எடுக்கவில்லையோ என்றால் நம்மளுடைய செல்லு கூட ரெப்ளனிஷ் ஆகாது. அது ரொம்ப தேவைதான். ஆனால் இருளே இருக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா இருளான ஒரு வாழ்க்கை என்பது துக்கம், கவலை, கஷ்டம், அசாந்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். இப்போ இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வேறு யாரையும் குருடர்களை பார்த்து இல்லை அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் கல்லூரியிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க. கண்ணை மூடிக்கிட்டு நான் போகணும், நான் வீட்டுக்கு போகணுன்னாலும் சரி, இல்லை விளையாட்டு மைதானத்துக்கு போகணுன்னாலும் சரி, நீங்கள் மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டங்கிறது. ஏன்னா பொருளும் தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது, மோதிக்குவோம், இடிச்சுக்குவோம், கீழே விழுந்துருவோம், நம்ம மேலேருந்து கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, மாடியில் இருந்தோன்னா உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண்ணு எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்புங்கிறத அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். சரி, கண்ணு மட்டும் இருந்தால் போதுமா? கண்ணில் ஒளி வேணாமா? ஒளியும் வேணும். சரி, கண்ணும் இருக்குது, கண்ணில் ஒளியும் இருக்குது. ஆனால் இருள் இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, அதாவது வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கிங்க, லைட் இல்லைன்னு வச்சுக்கிங்க, உங்களால் பார்க்க முடியுமா? இப்போ இருளில் இரவு நேரத்தில் அதாவது எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே நம்மளால் கண்ணால் காண முடியாது. அப்போ நமக்கு ஒரு ஒளி ரொம்ப அவசியமாக தேவைப்படுகின்றது. ஒளி இல்லாமல் உங்களால் மூவே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஞானம், எஜுகேஷன். இந்த நாலேஜ் இஸ் ஆல்சோ த லைட் அண்ட் மைட். ஒரு சின்ன கதை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அதாவது ஒரு கடுமையான உழைப்பாளி, அவர் எப்போதும் வேலை பார்த்துட்டு திரும்ப அவருடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு அடர்ந்த காட்டை கடந்து தான் போக வேண்டியிருக்கும். டெய்லியும் அவர் சாதாரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவார். ஆனால் அன்னைக்கு திடீர்னு மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இருட்டாக ஆயிடுச்சு. அப்போ அவர் நம்ம திரும்பி போகணும் அப்படிங்கும்போது அவருக்கு சரியாக வழியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இருளில் எப்படி வழி தெரியும்? எனக்கு கண்ணும் இருக்குது, கண்ணில் பார்வையும் இருக்குது, வழியும் இருக்கின்றது, ஆனால் என்னால் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அதை பார்க்க முடியாது. அப்போ அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி இவர்கிட்ட ஒரு சின்ன லேண்டன் கையில் கொடுத்து நீ போப்பா அப்படின்னு சொல்ல. இவருக்கு ஒரே குழப்பம், எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது 4 பக்கங்கள்லையும். இப்படி இருக்கும்போது இந்த சின்ன லேண்டனை வச்சுக்கிட்டு நான் எப்படி போக முடியும்? பாசிபிளே இல்லை அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த சன்னியாசி, உன்னுடைய அடுத்த அடியை நீ எடுத்து வைக்கிற அளவுக்கு ஒளி இருந்தாலே போதும் அல்லவா? ஒவ்வொரு அடியாக நீ எடுத்து வைத்து உன்னுடைய லட்சியத்தை நீ அடைந்து விடு, உன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் சொல்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன புரிய வருது என்றால், எல்லா இடத்துலையும் ஒளி நிறைந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் எனக்கு தெளிவாக இருந்தாலே போதுமானது. நான் எங்கே போய் சேரணுமோ, என்னுடைய லட்சியம் எதுவோ, என்னுடைய இலக்கு எதுவோ, அதை என்னால் அடைந்து விட முடியும். அதனால தான் எஜுகேஷன், அதுலேயும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்னு நாம் இதை சொல்கிறோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவலுங்கிற வேர்டு ஸ்பிரிட்டிலேருந்து வருது. ஸ்பிரிட் என்பது எதை குறிக்கின்றதா? செல்ஃபை, அதாவது ஆத்மாவை குறிக்கின்றது, ஆத்மீக ஞானத்தை பற்றி குறிக்கின்றது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனில் நாம் 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே இதை நீங்கள் தியரிலையும் படிச்சிருக்கீங்க, ப்ராக்டிக்கலையும் படிச்சிருக்கீங்க. ஒன்று, நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 2வது, என்னுடைய தந்தை அல்லது தாய், அனைத்து சம்பந்தங்களுடைய அந்த சுப்ரீம் பவர் எது, அதை தெரிஞ்சுக்கிறோம். 3வது, இந்த படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த காலச்சக்கரம் 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப சுழன்று வந்து கொண்டே இருக்கின்றது.
அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரியேஷனை பற்றிய ஞானம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆக இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் 3 விஷயங்களை கவர் பண்ணுது. இதைத்தான் பிரம்மகுமாரிலீஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் ராஜயோகா எஜுகேஷன், ராஜயோகா மெடிடேஷன், ராஜயோகா லைஃப் ஸ்டைல் என்று 3ஆக பிரித்து சொல்லுகின்றார்கள். ஏன்னா மெடிடேஷன் என்பது என்ன? டு லிங்க், டு கனெக்ட். தியானம் என்றாலே இணைப்பது தான். அது பிரிவினையை கொண்டு வரக்கூடியதில்லை, காம்படிட்டிவ் நேச்சரை கொண்டு வரக்கூடியதல்ல. எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யோகா சென்டர் ஆரம்பிக்கப்படுகின்றது, சென்டர் ஃபார் யோகா ஸ்டடீஸ்னு. அப்போ பல பேர் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த யோகா காம்படிஷன் வைக்கணும், அவங்களுக்கு ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த டைரக்டராக இருந்தவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, யோகா என்றால் இணைப்பது தானே தவிர பிரிப்பது அல்ல. காம்படிஷன் எப்போதும் பிரிக்கக்கூடியது, தரம் பிரிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, பாஸு, ஃபெயிலு இதெல்லாம் யோகாவில் சான்ஸே கிடையாது. அதனால் கான்செப்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவரம் தெரியாமல் வேணால் சில பேர் பண்ணுவாங்களே தவிர காம்படிட்டிவ் நேச்சரே நமக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கிடையாதுன்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ நான் எதுக்காக சொல்ல வர்றேன், அப்போ நமக்கு காம்படிட்டிவ்னஸ் இருக்கக்கூடாதா? காம்பிட்டன்சி இருக்கணும், ஆனால் காம்படிட்டிவ்னஸ் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நமக்கு என்ன சொல்லுது, இல்லை என்ன புரிய வைக்குது, அது நமக்கு எப்படி பயன்படுகின்றது நடைமுறை வாழ்க்கைக்கு, அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகின்றோம். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனில் ரொம்ப அதிகமான விஷயங்கள் கிடையாது, ஒரு 5 விஷயங்கள் தான். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நத்திங் இன் த வேர்ல்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் இட் செல்ஃப். இந்த உலகத்தை பாருங்கள், எதுவுமே தனக்காக கிடையாது. இப்போ மரம் வளர்ந்து பெருசாக இருக்குன்னா நமக்கு நிழல் கொடுக்கின்றது. அது நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்குது, நமக்கு தேவையான ஆக்சிஜனு. சரி, நதிகள் எடுத்துங்க. நதிகள் என்ன பண்ணுது? எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்குது, கீப் ஆன் கோயிங். ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அது குட்டையாகிடும், இல்லைன்னா சாக்கடை ஆகிடும். ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது தூய்மையாக இருக்க முடியும். அதுவும் பாருங்கள், மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுகின்றது. எப்படியோ கடைசியாக எங்கே போய் சேருகின்றது? கடலில் தான் போய் சேருகின்றது. அந்த நதிக்கு நீர் எங்கேருந்து வந்தது? கடல்லேருந்து தானே வந்தது. கடல்லேருந்து நீர் ஆவியாகி மேகமாகி அந்த மேகம் நம்மளுடைய தரை பகுதிக்கு மேலேருந்து குளிர்ந்து மழையாக பொழிந்து அந்த மழை நீர் நதியாக ஆகி மறுபடியும் கடலையே போய் சேர்க்கின்றது. அது பாருங்கள் எப்படி ஒரு சைக்கிளிக்காக இருக்குன்னு. உலகத்தில் நிறைய விஷயங்கள் சைக்கிளுக்கு தான். ஆனால் நம்மளுடைய மைண்டு அல்லது இந்த ரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரேஷனல் திங்கிங் எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணும்னா ஸ்ட்ரைட் லைனில் தான் பார்க்கும். நாம் பிறந்தோம், வளர்கிறோம், செத்து போயிடுறோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் இருந்திருக்கோம், அப்போ தானே நாம் பிறந்திருக்கோம். சரி, இறக்கிறதுக்கு அப்புறமும் இருப்போம்ல, அதனால தானே அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறோம், உடம்பை எடுன்றோம். யாராவது இறந்துட்டாக்கா முதல் செய்தி இறந்து விட்டாருன்னு கேட்டோன்னே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? எப்போ அதை எடுக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. எப்போ அவர் எடுக்க போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எப்போ அதை எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அழியாதது ஆத்மா, இந்த உடல் அழியக்கூடியது. பிரகிருதி என்ற இயற்கையை பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டேஜில் தான் ஆகணும். கோல்டன், சில்வர், காப்பர், அயன். அதாவது முதல்ல அது ரொம்ப பியூராக இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து பழசாயிடும், அதுக்கப்புறம் இத்து போயிடும், அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். ஆக மெட்டீரியல் எல்லாமே அழியக்கூடியது தான், அதாவது மாற்றத்துக்கு உரியது. இப்போ மனித ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, எதில் அவைகள் ஒற்றுமை இருக்கின்றன, எதில் எல்லாம் வேற்றுமையில் இருக்கின்றன என்பதெல்லாம் கூட நீங்கள் ஏற்கனவே கிளாஸில் கேட்டிருப்பீங்க. அதை நான் இப்போ இங்கே சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் நமக்கு என்ன இருக்கணும்னா அப்படின்னாக்கா, முக்கியமாக எதுவுமே இந்த உலகத்தில் தனக்காக கிடையாது, எல்லாமே பிறருக்காக தான் இருக்கும். ஆனால் மனிதன் மட்டும் பாருங்களேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும்
என்னுடைய குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும், இப்போ மட்டும் இல்லை 7 தலைமுறைக்கு நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். பொசசிவ்னஸ், பொசஷன்ஸ், பொருளையும் சரி வசதி வாய்ப்புகளையும் சரி எல்லாத்தையும் சேர்க்கணும், ஏன்னா எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கக்கூடியனாக இருக்கிறான். லைஃப் ஸ்பேனில் கூட பாருங்களேன், ஒரு 20 வயசு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எப்போதும் பெறக்கூடியவங்களாக தானே இருக்கிறோம். பெற்றோர்கிட்டேருந்து பெறுகின்றோம், ஆசிரியர்கிட்டேருந்து பெறுகின்றோம், சமுதாயத்திலிருந்து பெறுகின்றோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். ஆக ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, இந்த உலகத்தில் எப்படி எது ஒன்றும் தனக்காக இல்லையோ அதே மாதிரி நாமும் நமக்காகவே மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ சுயநலம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேராசை இருக்கக்கூடாது. சுயநலத்துக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசையாக இருக்கும். ஆசையாவது பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பேராசை என்பது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கிடைச்சாலும் அந்த ஆத்மா திருப்தி அடையாது. சில பேர் எல்லாமே அடைஞ்சவங்களா இருப்பாங்க. மற்றவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு என்னங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் அவங்க வசதி கிடைச்சிருக்குன்னு. ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா என்ன நம்ம சொல்லுவாங்க, என்ன எனக்கு வாழ்க்கையில் எது வேணுமோ அது கிடைக்கல, எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்கல, எவ்வளோ கிடைக்கணுமோ அவ்வளோ கிடைக்கல, இன்னும் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். நடந்து கொண்டு இருக்கும்போது நடந்து போய்கிட்டு இருக்கவன் சைக்கிளில் போகிறவனை பார்த்தோன்னே நினைப்பானா, இப்படி ஒரு சைக்கிள் நம்ம கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், நடக்கிறதுக்கு கால் வலிக்கின்றது அப்படின்னு. கடவுள் உடனே ஒரு சைக்கிளை கொடுத்துருவார். சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது முதல்ல ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருப்பான். ஆகா, முதல்ல நான் நடந்து போயிட்டு இருந்தேன், இப்போ சைக்கிளில் போகும்போது எனக்கு எஃபர்ட்டு குறைவாக இருக்கின்றது, உழைப்பு குவராக இருக்கின்றது, வசதியாக இருக்கின்றது, தூரத்தை நான் சீக்கிரமும் கடந்துடுறேன், அதே நேரத்தில் எனக்கு வசதியாகவும் இருக்குன்னு. ஆனால் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறான், மோட்டர் சைக்கிளில் போகிறோன்னு பார்க்குறான். இதில் நான் மிதிக்க வேண்டியிருக்கு, காலை வலிக்குது, அதுக்கு பதிலாக மோட்டர் சைக்கிள் கிடச்சிதுன்னா தானாகவே அது போகும், நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு. இறைவன் அதையும் கொடுத்துருவார். மோட்டர் சைக்கிளில் போகும்போதும் என்ன நினைப்பான், காரில் போகிறவனை பார்ப்பான். இதில் நம்ம வெயில் மழையிலெல்லாம் போக வேண்டியிருக்கு, காற்றெல்லாம் அடிக்குது, தூசியெல்லாம் மேலே விழுது, ஒரு கார் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ஃபேமிலியோடு சேர்ந்து போகலாம், கார் கிடச்சா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றான். இறைவன் அதையும் கொடுத்துட்றார். சரி, காரில் போகிறையாவது திருப்தியாக இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிற காரை பார்ப்போம், BMW. நம்ம சாதாரண அம்பாசிடர் ஃபீட்டில் போயிட்டுருக்கோமே, BMW இருந்தால் எவ்வளோ வசதியாக இருக்கும். ஏன்னா இதில் ஏர் பலூன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சேஃப்டியெல்லாம் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆசைப்படுவான். சரி, BMWவும் கிடச்சிட்டுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறமாவது அது திருப்தியாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டான். ஏன்னாக்கா இந்த ரோட்டில் போக வேண்டியிருக்கு, ரோடு மேடு பள்ளமாக இருக்கு, அதுக்காக நம்ம என்ன கவர்னரை போகிற வழியெல்லாம் ரோடு போட்டு கொடுப்பாங்க? we have to live with that only. ஆக நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே நம்மகிட்ட இல்லாததை தான் பார்ப்போம். நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை. அதனால தான் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனதிற்கு புரிய வையுங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே தனக்காக கிடையாது, அதனால் சுயநலம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. அப்போ ஆசை இல்லாத மனிதன் யார் இருக்கா? நம்ம என்ன சன்னியாசிகளா, முற்றும் துறந்தவர்களா, வீடு வாசல் இல்லாதவர்களா, நமக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ நமக்கு நேச்சுரலாக ஆசை இருக்கத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் நமக்கு ஒரு வழி வகுக்கின்றது. அது என்ன சொல்லி கொடுக்கின்றதுன்னா, பவர் ஆஃப் கிவிங், கொடுப்பதில் உள்ள பவரை பாருங்கள். இப்போ ஒரு 5 ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க, 50,000 5 லட்சம்லாம் கூட கொடுக்கல, ஆனால் 5 ரூபா தான் கொடுத்தாலும் வாங்குறவங்க கை கீழே இருக்கும், கொடுக்குறவங்க கை தான் மேலே இருக்கும். அந்த கிவிங்க்கு அவ்வளோ பவர் இருக்கின்றது. மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, கர்ணன் பஞ்ச பாண்டவர்கள்ட்ட என்ன விசேஷத்தன்மைகள் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் சிறப்பு அம்சமாக இருந்ததோ அத்தனையும் உடையவனாக இருந்தான். அப்படி இருந்தும் அவன் தோல்வி அடைஞ்சான்.
ஊடா நட்பு. செஞ்சோற்று கடன் தீர்வதற்காக அங்கே போய் அவன் தன்னை மாய்த்து கொண்டான். ஆனால் அவன் மேலே அர்ஜுனன் எத்தனையோ அம்ப விழிறான், அவனை கொல்லவே முடியல. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரு, தர்ம தேவதை அவனுக்கு பாதுகாவலாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் அவர்கிட்ட தானமாக கேட்கின்றார். இவ்வளோ நாள் என்ன தர்மம் பண்ணியிருந்தாரோ அதனுடைய புண்ணியங்கள்லாம் இருக்கோ அந்த புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுன்னு கேட்குறாரு. அப்போ கூட கர்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அட்லீஸ்ட் என்னால் கொடுக்க முடியுது, நீ கேட்டே உனக்கு ரொம்ப நன்றி, இந்த வாங்கிக்கேன்னு கொடுக்குறான். அவனுக்கு தெரியும் அது கொடுக்குறனாலே முடிஞ்சு போகுதுன்ட்டு. ஆக கிவிங், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாவனை நமக்கு இருக்கணும், ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். எல்லாருமே எனக்கு வேணும்னு அடையணும்னு நினச்சா யாருக்கு தான் கிடைக்கும்? அதேமாதிரி நம்ம எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தோன்னு வச்சுங்க, நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறது எனக்கு வந்துடும், நான் கொடுக்குறது உங்களுக்கு வந்துடும், அது 2 பேருக்குமே கிடச்சிரும் இல்லையா? இதுக்கு இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்திற்காக ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, அவங்க டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் எய்த்தாப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் நல்லா விதவிதமான உணவை பரிமாறிட்டு எல்லாருடைய கையிலையும் ஒரு கட்டையை வச்சு கட்டிடுறாங்க. அதாவது மடக்கி சாப்பிட முடியாது. அப்போ எப்படி மடக்கி சாப்பிட்றது? கௌரவர்களுடைய அந்த டைனிங் டேபிளை பார்த்தீங்கன்னா அலங்கோலமாயிடும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, முடியாது, அந்த தட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிடணும்னு எடுப்பாங்க. இப்படியா தனக்கு எடுக்கணும் வேணும்னு முயற்சி பண்ணி கையே மடக்க முடியலன்னா எப்படி வாய்க்கு கொண்டுட்டு போகிறது உணவை? முடியாமல் அலங்கோலமாக இருக்கும். அதே பாண்டவர்களுடைய டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, எல்லாம் வயிறார சாப்பிட்ருப்பாங்க, மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. ஏன்னா வேறு ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. எய்த்தாப்பில் இருக்கவங்களுடைய தட்டில் உணவை எடுத்து எய்த்தாப்பில் உட்காந்துருக்கவங்களுக்கே வாயில் ஊட்டிடுவோம். அவருக்கு ஊட்டினா அவருக்கு ஊட்டினா 2 பேர் வயிறும் நிறைஞ்சிடுதில்ல. அது எப்படி பாசிபிள் ஆயிடுச்சு. அப்போ கிவ்வர், கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர பெறக்கூடியவர்களாக எப்போதுமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த பாலிசி ஆஃப் கிவ் அண்ட் டேக் அது என்ன? அந்த பாலிசியை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிவ் அண்ட் டேக் இஸ் த பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் அண்ட் கிவ் கிடையாது. டேக் அண்ட் கிவ் அப்படின்னாக்கா என்ன ஆகிடும்னா பிஸ்னஸ் ஆகிடும். பிஸ்னஸில் தான் என்ன பண்ணுகின்றோம், பொருளை பெறுகின்றோம், அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்கின்றோம். உங்களுக்கே தெரியும்ல, எந்த கடைக்கு வேணாலும் போய் பாருங்கள், என்ன பொருள் வேணாலும் வாங்கி பாருங்கள், பொருளை வாங்குவீங்க, அதுக்கப்புறம் பணத்தை கொடுப்பீங்க. அங்கே டேக் அண்ட் கிவ், அதுக்கப்புறம் தான் கொடுப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் அந்த தத்துவம் ஒத்து வராது. கிவ் அண்ட் டேக் தான். அதில் முதல்ல தான் நாம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு எது வேணுமோ அதை கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு எனக்கு அமைதி வேணும், பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னா நான் முதல்ல அமைதியை கொடுக்கணும். ஏன்னா எதை நான் கொடுக்குறேனோ அதைத்தானே திரும்ப பெறுகின்றேன். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீகத்தில் எக்கோ ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு எப்படி. இதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தாய் தன்னுடைய சின்ன குழந்தையோட ஒரு மலையில் வசித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு நாள் இந்த சின்ன குழந்தை அந்த பள்ளத்தாக்குக்கிட்ட போயிட்டு பயந்துக்கிட்டு ஓடி வந்து சொல்லுது, எனக்கு அங்கே போனால் ரொம்ப பயமாக இருக்குது, யாரோ ஒரு பூதம் அங்கே இருக்குது, அது என்னை பயமுறுத்துது அப்படிமா. பூதம் இவரை பயமுறுத்துதா? அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப கெட்டிக்காரமான அம்மா. அவங்க சொல்கிறாங்க, நீ ஒன்று செய்யி, திரும்பி போ, பயப்படாத, மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போயிட்டு நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் போய் இந்த குழந்தை அதே மாதிரி பயப்படுத்த முதல்ல கொஞ்சம் வேகமாக சொல்லுது, நான் உன்னை விரும்புகிறேன். அப்போ அங்கேருந்து எந்த எக்கோ என்ன வருதுன்னா, நான் உன்னை விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. ஏன்னா அதுக்கு தெரியல எக்கோ தான் அதில் வருதுன்னு. ஆனால் வாழ்க்கை கூட என்ன எக்கோ தான். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதைத்தான் திரும்ப பெறுகின்றோம். நல்லதை கொடுத்தோன்னா அது பன்மடங்கு பெருகி வருகின்றது.
நல்லது மட்டும் இல்லை, கெட்டதை செஞ்சாலும் அதனுடைய பலன் நேரிடும், கெட்டதாக தான் திரும்பி வரும். அதனால தான் இந்த ஒரு தத்துவத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க. நத்திங் இன் த வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஃபார் இட் செல்ஃப். இந்த உலகத்தில் எதுவுமே தனக்காக கிடையாது. ஆனால் இந்த பாலிசியை நம்ம புரிஞ்சுக்கணும், கிவ் அண்ட் டேக். அப்போ அவங்க எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எனக்கு அன்பே செலுத்த மாட்டேங்கிறாங்க, என்னை அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸில் எவ்வளோ நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? அவங்க என்ன புரிந்து கொள்ளவில்லை என்று நான் கூறுகின்றேன் என்றால், நான் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவர்கள் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால், நான் அவர்களுக்கு உரிய மரியாதையை உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். உண்டல்ல? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களால் தான் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், நீங்கள் கோயில்களில் எந்த தேவனுடைய கைகளையும் பாருங்களேன், எதுவுமே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காரைக்கால்னு ஒரு ஊர் இருக்குது புதுவை மாநிலத்தில். அங்கே காரைக்கால் அம்மையார் கோயில் இருக்குது. அந்த காரைக்கால் அம்மையார் கோயிலில் சிவனை பிச்சாண்டவர்னு சொல்லுவாங்க. வருடத்துக்கு ஒரு தடவை விழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பிச்சாண்டவர் வரும்போது நிறைய பேர் அவங்க வீட்டு மாடியிலேருந்து ஓட்டு மேலெல்லாம் நின்றுட்டு மாங்கனியை இறப்பாங்க. நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் நின்றுட்டு அதை பிடிச்சி அவங்கவுங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவருக்கு இறைவனையே பிச்சாண்டவர்னு சொல்லியிருப்பாங்க. அவரு கூட பிச்சை எடுக்கிறாருன்னு. இறைவன் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்ன? அந்த கதை கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நாம் எப்படி இருக்கணும்? எப்போதும் கிவ்வராக இருக்க வேண்டும், கொடுப்பவராக இருக்க வேண்டும். நான் மரியாதை கொடுக்க வேண்டும், நான் அன்பு கொடுக்க வேண்டும், நான் இரக்கப்பட வேண்டும், நான் மன்னிக்க வேண்டும். நாம் எப்போ மன்னிப்போம், அப்போ தான் நம்மளுடைய தவறை பிறரும் மன்னிப்பாங்க. பிறருடைய தவறுகளை மட்டும் சொல்கிறோமே, நம்மளுடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால தான் கிவ்வராக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயத்தில் நாம் புரிந்து கொண்டது. ரெண்டாவது, யூ கேன் நாட் ஓன் எனி திங், யூ கேன் யூஸ் இட். நீங்கள் இந்த உலகத்தில் எதையுமே உரிமை கொள்ள முடியாது, பயன்படுத்த மட்டும்தான் முடியும். இது மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், உறவு முறைகளில் யாராக இருந்தாலும் சரிதான், இல்லை பொருட்களாக இருந்தாலும் சரிதான். பைபிளில் ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. கடவுள் 2 நேரத்தில் சிரிப்பாராம். ஒன்று எப்பன்னா, இந்த நிலத்தகராறில் அண்ணன் தம்பியும் சண்டை போட்டுக்குவாங்க. இது என்னோட பகுதி, அது உன்னோட பகுதி, உன் பகுதியில் நான் வர மாட்டேன், என் பகுதியில் நீ வரக்கூடாது. நிலத்தகராறு வரும்போது உன்னோட என்னோட சண்டை போட்டுக்குவாங்களாம். அதே மாதிரி சாக போகிற ஒரு நோயாளியை டாக்டர் நீ பொழைச்சிக்குவேன், நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். அவனே சாக போகிறான், நிச்சயம் செத்தே போடுவான், ஆனாலும் இவர் சொல்லுவாராம். இந்த 2 நேரங்கள் தான் இறைவன் சிரிக்கின்ற அப்படின்னு சொல்கிறாங்க பைபிளில். அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நமக்கு கருத்து, நீ எதையுமே ஓன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு உன்னோட எதுன்னு சொல்கிறையோ அது நேற்று வேறு யாரோடையாவோ இருந்தது, நாளைக்கு அது வேற யாரோடையாவோ ஆகிவிடும். ஏன்னா நீ இருக்க போகிறதில்ல. இதுதானே கீதையினுடைய தத்துவம், கீதையினுடைய உபதேசமே இது தானே. யூ கேன் நாட் ஓன் எனி திங். எதையுமே நீ உரிமை கொண்டாட முடியாது நிரந்தரமாக. ஏன், நம்ம உடம்பே எடுத்துக்கோமே, இது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கா? குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தது, இளைஞராக இருக்கும்போது எப்படி இருந்தது, வயதுவராயிட்டு எப்படி ஆயிடுது, வயது ஆன பிறகு வியாதி வந்துடுச்சுன்னா அதனுடைய நிலைமை அதோட மோசமாகின்றது. அதனால தான் இந்த பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. இந்த பொசசிவ்னஸ் தான் நம்மளுடைய அகங்காரத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால தான் ஆன்மீகம் நமக்கு அதுக்கு பதிலாக என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பி எ டிடாச்டு அப்சர்வர், விடுபட்ட ஒரு பார்வையாளராக இருங்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா அப்போ வந்த புது டைமு, தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு தனியாக ஒரு செவரு போட்டு அந்தாண்ட அவங்க உட்காந்துருப்பாங்க, ஆண்களுக்கு தனியாக சீட் இருக்கும். அதுலேயும் சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் 100 ரூபா கொடுத்தா
1000 ரூபாய்க்கு அழுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப எமோஷனலாக நடிப்பான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எனக்கு லேட்டஸ்ட்டு நடிகளை பற்றி தெரியாது, பழையவர் தான் எனக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பெண்கள் எல்லோரும் உட்காந்துருக்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே அழுவ சத்தமாக கேட்கும். ப்ராக்டிக்கலாக அழுவாங்க. ஏன்னா அதோட ஒன்றி போயிடுவாங்க படத்தோட, அந்த பாத்திரத்தோட. அவங்களுடைய துக்கத்தில் இவங்களும் கலந்து கொள்வார்கள். ஆனால் இப்போ யாராவது அழுகுறாங்களே, கண்ணில் கூட தண்ணி வருது. ஏன் வராது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் நடிக்கிறான், பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறான். அந்த பாத்திரத்தோடு அவங்க ஒன்றுவதே கிடையாது. ஏன்னா அங்கே நாம் எப்படி இருக்கணும்? ஒரு டிடாச்சு அப்சர்வராக இருக்கோம், பார்வையாளராக இருக்கின்றோம். பார்வையாளர் இருக்கும்போது அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கவே இருக்காது. வேறு யார் வீட்டிலே யாரோ செத்து போயிட்டாங்க, நம்ம என்ன அழுகுறோமா, பாதிக்கப்படுறோமா? இல்லையே. பார்த்துட்டே பாவம் இறந்து போயிட்டார், நேற்று நல்லா இருந்தார், இன்னைக்கு இல்லை. நேற்று இருப்பார் இன்று இல்லை என்ற பெருமையடைத்து இவ்வுலகு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும். அப்போ டிடாச்சு அப்சர்வராக இருக்க நம்ம பழகிட்டோன்னு வச்சுங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழ்க்கை. எந்த பிரச்சனையுமே நமக்கு அணுக முடியாது, நம்மளை தொந்தரவு பண்ண முடியாது, நம்மளுடைய மனநிலையை பாதிக்க முடியாது. அந்த டிடாச்சு அப்சர்வர், விடுபட்ட பார்வையாளராக நான் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த உடலிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும். இந்த இந்திரியங்களை செயல்படுத்த வைக்கின்ற நான் இந்த உடலிலிருந்து தனிப்பட்ட ஒரு சக்தியாக, ஜோதி ஸ்வரூபமாக, புள்ளி வடிவமாக பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த உடல் வேறு, இந்த உடலை இயக்குகின்ற நான் வேறு என்று டிடாச் ஆனாதான், தேகத்திலிருந்து உடலிலிருந்து விலகினாதான் தேக சம்பந்தங்களில் இருந்தோம், பதார்த்தங்களில் இருந்தோம், வைபவங்களில் இருந்தோம் நம்மளால் விலக முடியும். எவ்வளவு சூப்பராக ஒரு கான்செப்ட் பாருங்கள், நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கவலைகள் நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு இந்த ட்ராமாவை பற்றிய ஞானம் இருக்கும். எது நடந்ததோ அதுவும் நல்லதுக்கு தான், எது நடக்கின்றதோ அதுவும் நல்லதுக்கு தான், எது நடக்குமோ அதுவும் நல்லதுக்கு தான். இறை நம்பிக்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் இதை தான் புரிந்து கொள்கின்றோம். மேலும் நாம் யாரையுமே எப்பொழுதுமே எதற்காகவுமே கம்பேர் பண்ண மாட்டோம். கம்பேர் பண்ணுறதுல 2 ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னென்னா, அவங்க நம்மளோட பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவங்க நம்மளோட சின்னவங்களாக இருந்தாங்கன்னா நமக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். 2 காம்ப்ளெக்ஸுமே நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது தான், பிரச்சனையை கொடுக்க வேண்டியதுதான். அதனால தான் இன்ஃபீரியாரிட்டியும் இருக்க வேணாம், சுப்பீரியாரிட்டியும் இருக்க வேணாம். அவங்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எக்காலத்திலையும் எது கூடையும் யாரு கூடையும் கம்பேர் செய்யவே செய்யாதீர்கள். இது எப்போ பாசிபிள்? எப்போ நம்ம மனதில் இதை ஏற்றுக்கொள்கின்றோமோ, we cannot own anything, we can use it. எதையும் நாம் உரிமை கொள்ள முடியாது நிரந்தரமாக. இது 2வது விஷயம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குது. 3வது பார்த்தீங்கன்னா, mere possession of things will not give happiness. இந்த பொருட்களோ சொத்து சோங்களோ நாம் சேமித்தால் அல்லது அக்வயர் பண்ணோம்னா அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. ஏன்னா மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை, அது பொசஷன் பெறும்போது வருவதல்ல. ஆனால் நம்மகிட்ட ஒரு ராங் ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னா, பணம் ஒன்று வந்துட்டா போதும்பா, மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு. பணம் இல்லாதவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், பணம் இல்லைங்கிறது. ஆனால் பணம் வந்த பிறகு பல பிரச்சனை. அதை எப்படி காத்து வைக்கிறது, அதை எப்படி யாரும் திருடாமல் போயிடுறது, யாரும் நம்மளை ஏமாற்றி பறிச்சிடக்கூடாது, அது குட்டி போடுமா போடாதா, அது அதிகரிக்குமா வேணாமா. சில பேர் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தே செத்தவங்கலாம் இருக்கிறாங்க, பயன்படுத்தவும் தெரியாது. உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கிறத கூட பயன்படுத்தி அதன் மூலமாக சுகத்தை கூட அடைய முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க.
அதனால் இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். எதை ஒன்றையும் பொருளோ சரி, சொத்து சுகமோ சரி, சொந்த பந்தங்களோ சரி, அதை நம்ம பொசஷன் பண்ணுறதுனால நம்ம மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்க முடியாது. அது நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் கொடுக்காது, அது ஒரு தீர்வாகவும் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகிடும், அது பல பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும். அதனால் இந்த மகிழ்ச்சி என்பது என்னுடைய சாய்ஸு. இது எப்படி நடந்தால் எனக்கு என்ன, லெட் மீ பி ஹாப்பி, இப்படி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எப்போதுமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா கிடைப்பதின் மூலமாகவோ அல்லது பெறுவதன் மூலமாகவோ ஆத்மா ஒருபொழுதும் மகிழ்ச்சியை அடைவதே இல்லை. ஆக இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான்காவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அல்லது கர்ஸு, நம்மளுடைய சாபம், மகிழ்ச்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்யூமுலேட்டட் குட் கர்மாஸ். நாம் என்ன நல்ல செயல்களை செய்திருந்தோமோ அதனுடைய பலனாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன. ஏன்னா ஒரு தத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை ஒன்றையும் நாம் இலகுவாக, அதாவது ஃப்ரீயாக பெறவே முடியாது. we have to pay for it. நீங்கள் எதை அடைய வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒன்றை நீங்கள் விலை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினால் 1 இலவசம், 2 வாங்கினால் 3 இலவசம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக உண்மையாக இருக்க முடியுமா? ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, மேனுஃபேக்சர் பண்ணி, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, மார்க்கெட் பண்ணி ஒரு பொருளை கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க எப்படி கம்பெனியை நடத்த முடியும்? எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? என்ன அவங்களுடைய மார்ஜினில் கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமே தவிர எதையும் ஒன்றும் இலகுவாக பெற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக வரணும், அந்த சப்ஜெக்டில் வரணும், இல்லை அந்த கோர்ஸில் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உழைக்க வேண்டும், உழைப்பை கொடுத்தாக வேண்டும், அதுக்கான நேரத்தை கொடுத்தாக வேண்டும். உங்களுடைய சின்ன சின்ன சௌகரியங்களை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். சாப்பாட்டை தியாகம் பண்ண வேண்டியிருக்கலாம், தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியிருக்கலாம். இல்லை நான் படிக்கவும் மாட்டேன், நேரமும் கொடுக்க மாட்டேன், உழைக்கவும் மாட்டேன், ஆனால் எனக்கு ஆசை இருக்குது, நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும்னா இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? நிச்சயமாக முடியாது. we have to pay for it. அதனால தான் இறைவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்மங்களுடைய கணக்கு வழக்குகள் கூட காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றது. சத்தியுகம் திரேதாயுகத்தை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த காலச்சக்கரத்தில். அப்போ நம்மளுடைய கர்மங்கள் அக்கர்மமாக இருக்கின்றன, அதாவது நியூட்ரல் ஆக்ஷன். தெர் இஸ் நோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எதுவுமே கிடையாது. ஆனால் துவாபரயுக கலியுகம் 2 யுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் ஆக்ஷன். அப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சயின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. எதை ஒன்று செய்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும். அப்போ கெட்டது செய்யும்போது என்ன ஆயிடுது? கெட்டது பலனாக கிடைக்கின்றது. துக்கம், அசாந்தி, கவலை, வருத்தம், கோபம் எல்லாமே வருகின்றது. அதே நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய கான்ஃப்ளன்ஸ் ஏஜ், டைமண்ட் ஏஜ்னு சொல்கிறோம். when God incarnates in this world, அப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குற சுக்கர்மம், நாம் செய்யக்கூடிய செயலுக்கு சுகத்தை நாம் அக்குமுலேட் பண்ணுறோம், சேமிப்புக்கின்றோம். வாழ்க்கையில் நாம் சேமிக்காமல் வருங்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் சேமிக்க முடியும், ஒரு காலகட்டத்தில் தான் உங்களால் நிறைய முயற்சியை செய்ய முடியும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்போ படிக்கணுமோ அப்போ படிக்கணும். படிக்கிற காலத்தில் படிக்காமல் ஊரை சுற்றிவிட்டு எக்ஸாமில் மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆனால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே நஷ்டம், நமக்கு படிக்க வைக்கிறவங்களுக்கு தானே நஷ்டம். அப்போ காலம் கருதி இடர்த்தா செய்யின் வள்ளுவர் சொல்கிறாரு. காலம் பார்க்கணும், இடம் பார்க்கணும். அப்படி செஞ்சேன்னா உனக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இதைத்தான் இந்த விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. அடுத்து 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேட்டர் இஸ் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர்.
பொருட்கள் இருக்குல்ல, இது நல்ல சர்வெண்ட்டு, நீங்கள் அதை வேலை வாங்குற வரைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டுன்னு வச்சிங்க, அது பேடு மாஸ்டர் ஆகிடுது. உண்மையா இல்லையா பாருங்கள். எது வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் அது இருக்கோ அது வரைக்கும் ஓகே. ஆனால் அது கண்ட்ரோலில் நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குது. நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம். யூ டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் மீடியா. எல்லார் கையிலையும் மொபைல் வந்துடுச்சு, எல்லார் கையிலையும் இன்டர்நெட் வந்துடுச்சு. அதுவும் பேண்டமிக், இந்த COVID-19 வந்த பிறகு பாடங்கள் எல்லாம் ஆன்லைனில் போகிறனால கண்டிப்பாக எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க தான் வேண்டியிருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோனு இருந்தால் தான் அவங்களால படிக்கவே முடியுது. வாங்கி கொடுத்துட்டாங்க. நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம், நம்ம இன்டர்நெட்டில் போய் சினிமா பார்க்குறோம். சினிமா மட்டும் பார்த்தா பரவாயில்ல, எதையோ பார்க்குறோம், கண்டதையும் கழுதையும். எதை பார்க்கக்கூடாது அதையும் பார்க்குறோம். ஏன்னா நமக்கு தெரியாது அதை பார்க்கக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, மெச்சூரிட்டி கிடையாது, அந்த ஏஜ் கிடையாது. அடலசன்ட் ஏஜில் நம்ம டெசிஷனே எடுக்க முடியாது. காரணம் நமக்கு நல்லது கெட்டதே தெரியாது. ஒரு சைக்காலஜியில் விஷயம் சொல்கிறாங்க, 100 தடவை ஒரு விஷயத்தை கேட்டுட்டிங்கன்னா அது பொய்யா இருந்தாலும் நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ தனக்குத்தானே நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது கூட, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீகத்தில் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்களே பேசணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடந்து முடிஞ்சதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் உங்களுக்கு நீங்களே சில அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்குங்க. அந்த அஃபர்மேஷனை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்கும்போது உங்கள் மனது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப உங்களுக்கு மன உணர்வுகளை கொடுக்கின்றன. அதனால தான் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடியவர்கள் தனக்குத்தானே டெய்லி அஃபர்மேஷன் கொடுத்துக்குவாங்க. இறைவன் கூட என்ன சொல்லுவார்னா, கண்ணை விழித்த உடனே எனக்கு ஒரு காலை வணக்கம் சொல்லு, எனக்கு நன்றி சொல்லு, இன்றைய பொழுது எனக்கு விடிஞ்சிருக்கு, நான் ஏஞ்சிருக்கேன், இறைவா உனக்கு நன்றி. இல்லைன்னா தூங்கும்போதே இறக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? எழுந்திருப்போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது கேரண்டி இருக்கா? இன்றைக்கி நான் படுத்தா நாளைக்கு நான் ஏஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியே இல்லை. ஆனாலும் நம்புகிறோம். ஆக இறைவனுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு யாருமே உதவி செய்யக்கூடியவர்களாக இல்லை. அவனுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் கூட தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த செகண்ட் வேவ் வருது, தேர்ட் வேவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இருக்குன்றாங்க, கொத்தாக சாவாங்கன்றாங்க. இப்போ சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் செத்தாங்கன்னாக்கா சுடுகாடு இல்லை, புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அஹமதாபாத் மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இறந்தவங்களை எரிக்கிறதுக்கு நம்பர் கொடுத்துட்டு 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை மணிக்கு சொல்லுவாங்களோ அத்தனை மணிக்கு கொண்டு போய் எரிக்கணுங்கிற மாதிரி. இப்போ ஏன் எப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன பண்ணல பாரு. அந்த சிச்சுவேஷனுக்கு நாம் என்ன பண்ணோம், ப்ரிப்பேர்ட்னஸ் ஆகணும். அதனால தான் இறைவன் நமக்கு இந்த இறை ஞானத்தை கொடுத்து புரிதல்களை கொடுக்கின்றார். பிறகு தன்னை பற்றிய அறிமுகத்தை தானே கொடுக்கின்றார். நம்மை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து நமக்கும் அவருக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்தி அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துட்டு அதை தான் ராஜயோக தியானம்னு சொல்கிறோம். அதன் மூலமாக நமக்கு சக்திகளை கொடுக்கின்றார், குணங்களை கொடுக்கின்றார். அனைத்து விதமான குணங்கள், அது தைரியமாகட்டும், அது பொறுமையாகட்டும், அது சகிப்புத்தன்மையாகட்டும், அது அன்பாகட்டும், அது அமைதியாகட்டும், அது மகிழ்ச்சி ஆகட்டும். ஏன் எல்லாருக்கு மேலே ஒரு திருப்தி. மனித மனம் திருப்தி அடையவே முடியாதுன்னு சொல்கிறான். மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல செல்ஃப் எஸ்டீம் தான் கடைசி நிலைமைங்கிறார். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இட் ஸ்டார்ட் வித் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதிலே தான் ஆரம்பமாகின்றது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஹையர் ஸ்டடியாக இருக்குது பாருங்கள். அதனால் உங்கள் எல்லாரையும் நான் என்ன விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் என்றால், நீங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வேல்யூஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க. இதனுடைய கான்செப்ட் எல்லாம் நீங்கள் ரெகுலராக கேட்டிருக்கீங்க. சாட்டர்டே சண்டேயில் இந்த வகுப்புகள் உங்களுக்கு ஸ்பெஷலாக நடத்தப்பட்டு இருக்கின்றது. இன்னொன்று உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா,
அது யூடியூப்பில் எப்போதுமே அவைலபிளாகவும் இருக்கும். நீங்கள் திரும்பியும் கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம். ஒரு தடவை புரியலன்னா 2வது தடவை, அல்லது லோக்கலில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய ராஜயோக கிளை நிலையத்துக்கு போய் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம். ஆக இந்த வேல்யூஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்ற பாடத்திட்டத்தின் மூலமாக தன்னை அறிந்து கொண்டு, இறைவனை அறிந்து கொண்டு, இந்த படைப்பினுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு, கர்மத்தினுடைய ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொண்டு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலம் இழப்பதற்கான காலம் அல்ல, நாம் சேமிப்பதற்கான காலம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கான காலம், நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்வதற்கான காலம். அந்த காலத்தினுடைய பலனை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக, சுகம் நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, திருப்தியான வாழ்க்கையாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.